எழுத்தாளர் திருமதி புவனா சந்திரசேகரன் அவர்களின் 2 சரித்திர புதினங்கள் இந்த ஆண்டில் வெளிவந்துள்ளன. திருவாசகத்தை உருவாக்கிய மாணிக்க வாசகர் சில காலம் மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியருக்கு அமைச்சராக இருந்தார் என்ற ஒரு சிறு குறிப்பை கருவாக கொண்டு இந்த கதையை மிகவும் அழகாக படைத்திருக்கிறார் எழுத்தாளர். நான் படித்த வரிகளில் எனக்கு பிடித்த சில வரிகளை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். திருமண பொருத்தம், மனப்பொருத்தம். சிவனை தொழும் புவனமாதேவிக்கு பரம வைஷ்ணவரான பாண்டிய மன்னன் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் மணாளனாக அமைந்தது விதியின் விளையாட்டுத்தான். மகாவிஷ்ணுவை தொழும் தீவிர வைணவ பக்தரான ஸ்ரீவல்லபன் தனது பட்டத்தரசியின் நம்பிக்கைக்கு குறுக்கே வரவில்லை. கணவரின் வைணவ வழிபாட்டிலும் அவருடன் சேர்ந்து புவனமாதேவியும் கலந்து கொண்டார். பெற்றோரின் அறிவுரைகள். உன்னுடைய அத்தானை அன்பால் கட்டி போட்டு உன்னோடு எப்போதும் சேர்த்து வைத்துக்கொள். நல்ல மருமகள் என்ற பெயரை தக்க வைத்துக்கொள். அரச குடும்பத்தின் அடுத்த சிசு உன் வயிற்றில் உருவாகும் திருநாளை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஸ்ரீமாறனின் நிலை. 2 மனைவிகளை வைத்து கொண்டு நான் படும் பாடு சொல்ல உண்ணாதது. நான் வழிபடும் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரத்தில் அத்தனை பெண்களை எப்படித்தான் சமாளித்தாரோ. காலச்சக்கரம் சுழன்று முன்னே நகரும்போது மனிதனின் மனமும் மாறித்தான் போகிறது. அன்னை ஓர் ஆலயம். ஒரு தாய் தன் மகளை கவனிப்பது போல் வேறு எவராலும் கவனிக்க இயலாது. அவளுக்கு பிடித்த உணவாக தந்து உபசரித்து வயிற்றில் வளரும் குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு அதற்கேற்றபடி அவளுக்கு அன்புடன் அறிவுரைகளை தாயாலேயே எடுத்துச் சொல்ல முடியும். சூழ்நிலையில் மாற்றம். தவறான புரிதலும் அவசர முடிவுகளும் தானே சாதாரண வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களை உருவாக்குகின்றன. மனிதர்கள் யாருமே பிறப்பால் தீயவர்கள் அல்ல. தவறான அனுமானங்களும் சந்தர்ப்பங்களும் தானே மனிதனை தீயவனாக ஆக்குகின்றன. வெற்றி யாருக்கு? அதிக பிரியம் இருக்கும் இடத்தில் ஆணையிட முடியாது தானே. தலை பணியத்தான் வேண்டும். அது மண்ணாலும் அரசனானாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, உலகத்தையே ஆளும் இறைவனாக இருந்தாலும் சரி. மனைவியிடம் வாதாடி வெல்ல முடிவதில்லை. தேவதைகளின் ஆசிகள். தவறான சொற்களை கூறும்போது வானத்தில் உலாவும் தேவதைகள் செவிகளில் விழுமாம். அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் ஆசிகள் தந்துவிட்டால் நாம் மொழிவது நடந்தே தீருமாம். அதனாலேயே தவறான சொற்கள் நாவிலிருந்து உதிரக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். தலைநகர் பிரவேசம். கம்பீரமாக களிற்றின் மீது அமர்ந்து தலைநகரத்து கோட்டை கதவுகளின் எதிரே வந்து நின்றான் வரகுணன். மாண்டு போன மன்னரை மறுபிறவி எடுத்து மீண்டு வந்தது போல் உணர்ந்தார்கள் நாட்டு மக்கள். வைகை ஆற்றில் வெள்ளம் பொங்கி நகருக்குள் வந்துவிட்டதோ, இல்லை முன்னொரு காலத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகரை கடல் கொண்டது போல் இன்றும் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கும் குணக்கடல்தான் நாட்டுக்குள் புகுந்து மதுரை வரை அலைகள் வீசுகின்றனவோ என்று சொல்லும்படியாக மக்கள் வெள்ளம் அலையலையாக பாய்ந்து அரண்மனையை நோக்கி நகர்ந்தது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அற்புதமாக படைத்திட்ட எழுத்தாளர் திருமதி புவனா சந்திரசேகரன் அவர்களை பாராட்டுகின்றோம். வற்றாத ஜீவநதியாம் வானதி பதிப்பகத்தாருக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்கள்.